ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினாலே நான் இந்த சனிக்கிழமை மாலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு 10,000 கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லவர் நம் சொந்தமானார், சாவை வென்றவர் நம்முடைய ஜீவனானார். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவனவர். ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. எந்த கண்மலையானவரே என்ற பாடலை பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, தேவன் நீரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்கு பாத்திரரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து காப்பவர் நீ. உந்தன் சிறகுகளின் நிழலில் மறைத்து காப்பவர் நீ. நல்லவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. இனியவரே, இனிமையானவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அந்த மாலை நேரத்திலே சில காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 94ஆம் அதிகாரத்திலே போட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். சங்கீதக்காரர் இப்படியாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எனக்கு துணையா இருந்ததனால் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய்னா ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் அருமை தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா அநேக பொறாமையின் ஆவிகள், எதிர்ப்பு ஆவிகள் தான் எல்லா ஜனங்களையும் தாக்கி கொண்டிருக்கிறது. We've been, pressed because of the people around us. நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்களால் நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், அவஸ்தைப்படுகிறோம். அவங்க கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணையாய் இராவிட்டால், வேதம் அப்படிதான் தாவீது ராஜா சங்கீதக்காரர் சொல்லுகிறார், if it is not the Lord, I shall not live today. நான் இன்னைக்கு கர்த்தர் என்ன கூட இல்லாம இருந்தார்னா நான் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொன்னாரு. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசமாய் இருக்கும். Hallelujah. Can I sing that song? Can you start? துதித்து பாடிடுவேன், உம்மை போற்றி புகழ்ந்திடுவேன்.
புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். நீர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் சத்துருவின் எரித்திருக்குமே. நீர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் சத்துருவின் கண்களனை எரித்திருக்குமே. உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க. உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். சங்கீதக்காரர் சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. நான் இறந்திருப்பேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். என்னைக்கோ நான் மறிச்சிருப்பேன். சீக்கிரமாய் நான் ரொம்ப சின்ன வயசுல நான் மறிச்சிருப்பேன். ஏன்னா என்னை எதிர்த்தவர்கள் அநேகர். என் தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் எதிர்க்கிறதுனால தான் நம்மளால முன்னேறி வர முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி வரணும்னு நினைச்சா கூட நம்ம எதிர்க்கிற ஜனங்க அநேகரா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு, என் மகனே என் மகளே, நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய்? ஏன் கஷ்டப்படுகிறாய்? ஏன் வேதனையோடு கூட இருக்கிறாய்? ஏன் இவர்களை நீ பார்க்கிறாய்? ஏன் உன் கண்கள் இவர்களை பார்க்கிறது? நீ ஏன் என்னை மாத்திரம் நோக்கி பார்க்காம இருக்கிறாயே? படமா உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். நீர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் சத்துருவின் கண்கள் என்னை எரித்திருக்குமே. நீர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் சத்துருவின் கண்கள் என்னை எரித்திருக்குமே. உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து துதித்திடுவேன். ஆமென். வேதனையோடு கூட இருக்கிறாயா? துக்கத்தோடு இருக்கிறாயா? ஜனங்களுடைய எதிர்ப்பினாலே உன்னால முன்னேறி வர முடியலையா? கஷ்டம் நெருக்கிறதா? உன்னை நீ நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றினார்களா? உன்னை நம்பினவர் நீ நம்பின ஜனங்க உனக்கு விரோதமாய் தீங்காய் பேசினார்களா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்? ஜனங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களை உற்சாகப்படுத்தபடி. ஜனங்கள் அநேக வேதனைகளால் சிதறி போயிருக்காங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு என் ஜனம் அநேகர் சிதறண்டு சாகிறார்கள். நான் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தேன். இவர்களுக்கு இடத்துல போய் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு யார் இருக்கிறா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, நீ இருக்கிறாயா? இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்க வேதனையோடு இருக்கும்போது அவர்களுக்கு வேதனை ஆற்றுகிற ஒரு மருந்து தேவனுடைய வார்த்தை. அதான் தாவீது ராஜா எவ்வளவு சங்கீதக்கார அருமேஸ்வர, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா என்னைக்கோ மௌனத்திலே இருந்திருக்கும். என் ஆத்மா சும்மா இருந்திருக்கணும். ஏன்னா நான் மறிச்சிட்டேன்னா சும்மா தானே இருக்கும், ஆத்மா மௌனமா இருந்திருக்கும். ஆனா ஆண்டோடைய கிருபை, ஹல்லேலூயா, அந்த பாடலை நான் கட்டினேன். நீர் மாத்திரம் என்னோட இராதிருந்தால் சத்துருவின்
சத்துருவின் கண்கள் என்னை எரித்திருக்குமே. Come on, good music. நீர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் சத்துருவின் கண்கள் என்னை எரித்திருக்குமே. உம்மை துதித்து துதித்து come on பாடிடுவேன். உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திடுவேன். உங்களுடைய கிருபை இராதிருந்தால் எத்தனையோ தீமைகள் என்னை தொடர்ந்திருக்குமே. உங்களுடைய கிருபைகள் இராதிருந்தால் எத்தனையோ தீமை என்னை தொடர்ந்திருக்குமே. உம்மை துதித்து ஆண்டவரே பாடிடுவேன். நீர் என்னை அற்புதமாய் தப்புவித்தீர். சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் நம்மை தப்புவித்த தேவனாய் கர்த்தர் இனிமேல் உன்னை தப்புவிப்பார். உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Don't worry about anything. Just put your trust in the Lord. கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை. ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை. ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு இராம இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகளா இருக்கிறது. ஆமென். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் ஓ நிற்பதுமோ கிருபை, நிற்பதுமோ கிருபை. நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, எம்மட்டும் காத்ததுவே. தேவைக்கு come on, let us stand up. Amen. அன்று நோக்கி பார்ப்போம். என்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையிலே தேடுகிற புது கிருபை. ஆண்டவரே உங்க கிருபைகள் மாத்திரம் நான் இல்லைனா நாங்க இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், ஆண்டவரே நீங்க மாத்திரம் எங்களுக்கு துணையா இல்லைனா இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது நீங்க மாத்திரம் எங்களோட கூட இராவிட்டால் சத்துருவன் கண்கள் எங்களை எரிச்சிருக்கோம். ஆண்டவரே என் ஆத்மா சீக்கிரமாய் பாதாளத்தில் இருந்திருக்குமே. நாங்க இருக்கிறது உங்களுடைய கிருபை. நாங்க இருப்போம். எத்தனை அலைகள் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி பிடித்து எங்களை வழிநடத்தும். தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலே, can you take this song? இஸ்ரவேலே என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினால் எதற்குமே பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா நம்
தேவனானால் எதற்கும் மாயம் வேண்டாம். ஏகவானம் தேவமானால் எதற்கும் மாயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகவானம் தெய்வமானால் ஏதும் மாயம் வேண்டாம். ஏகவானம் தெய்வமானால் எதற்கும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் யுத்தத்தில் முன் சென்று ஜெயம் எடுத்தாரே. ஓ, உங்க சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன் அவர். நமக்கு இருக்கிற சத்துரு சாத்தான் தான், மனுஷன் இல்லை. மனுஷன் மூலமாக சாத்தானை கிரியை செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் நம்முடைய சத்துரு இல்லை. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, துரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ள நான் நிற்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சில வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் அழகாய் சொல்லுகிறார், பார்க்கலாமா? சத்துருக்களை சீதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சீதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. அப்புறம் பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை பெண். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை பெண். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். Hallelujah. The Lord shall protect you every day. கர்த்தர் உன்னை தினம் தினம் பாதுகாத்து உன்னை வழி நடத்துவார். செங்கடலில் வழியை உண்டு பண்ணின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் நமக்கு வழி உண்டு பண்ண மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வழி நடக்க திறக்கப்படுங்க. நம்முடைய வேதனைகளும் நம்முடைய குக்கரல்களும் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜபங்களை நாம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஜபங்களுக்கு ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறீங்களா? இதற்கு பதில் வராது என்று நினைக்கிறீங்களா? ஜபங்களை கேட்கிற தேவன் நமக்கு பதில் அளிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா. தேவனாகி கர்த்தாவே, நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சகர், நீர் என் மீட்பர், நீர் எனக்கு சகாயர். எங்க ஜபங்களை கேட்கிற தேவன். எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போயிருக்கோம் ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களில் உண்மை விட்டு விலகி கூட போயிருக்க ஆண்டவரே. வழி விலகி போயிருக்க ஆண்டவரே. உமக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே. உண்மை விட்டு தீங்கான காரியங்களை நாங்கள் செஞ்சிருக்கலாம். உண்மை துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் தேவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையினால் நாங்கள் இருக்கிறோம்.
அதான் தாவீது ராஜா சொல்றது போல, இந்த சங்கீதக்காரர் சொல்றது போல, நீர் மாத்திரம் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால். சங்கீதத்தில் 94 அதிகாரத்திலே 17 வசனப்பட்டு, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் அப்படின்னா நான் மறிச்சு போயிருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, தேவரே, சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர். ஆமென். நான் வழுவி போகாதபடி, நாங்கள் வழுவி போகாதபடி, நாங்கள் பிரச்சனையில் விழுந்து போகாதபடி. ஆமென். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம் துன்ப நேரங்களிலே. ஒரு அருமையான பாடலை நான் பாட விரும்புகிறேன். நீரின் சொந்தம், நீரின் பக்கம் துன்ப நேரங்களில் ஆலயம் ஆலங்களில் ஆறுதல் நீர் எனக்கு, ஆறுதல் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரன் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரின் சொந்தம், நீரின் பக்கம் துன்ப நேரங்களில் ஆலயம் ஆலங்களில் ஆறுதல் நீர் எனக்கு, ஆறுதல் நீர் எனக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஆறுதலாக இருக்கிற சர்வவல்ல தேவனாய் கர்த்தர், வறண்ட பாலைவன வாழ்க்கையிலே தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுக்குரல் கேட்ட தேவனாய் கர்த்தர் என் குரலை கேட்க வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொல்றீங்களா? உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாவே உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை நடத்தின தேவன். அனக பாதை காரிருளில் தூய தேவ பலத்தால். ஆமென். கனக பாதை காரிருளில் தூய தேவ பலத்தால் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறு நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் அல்ல, சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவரது எப்போ எங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன். Come on, say. அருமையான பாட்டு. இந்த தேவன் என்றென்றும் அல்ல, சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை ஆதி தேவன் அடைக்கலமே, அவனது எப்போ எங்கள் ஆதாரமே. ஆமென்.
செழித்துடுதே தூய தேவ அருளா. வறண்டு போயிருக்கா உன் வாழ்க்கை, அது செழிக்கும் தேவனுடைய அருள்நாள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சந்ததம் தவிப்பும். ஆமென். சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போயிடும். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலம் நமது தேவன். ஆனாதி தேவன் அடைக்கலமே, நித்திய போய் ஆதாரமே. தெய்வீக கிருபை தெய்வீக இரக்கம், இதனால் நான் என்னால் வரை இருக்கிறேன். தெய்வீக கிருபை தெய்வீக இரக்கம், அதனால் நான் என்னால் வரை இருக்கிறேன். நீர் மாத்திரம் என்னோட இராதிருந்தால் நான் இன்று இருந்திருப்பேனோ. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலம் நமது தேவன். மரண பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்கள் ஆதாரமே. எத்தனையோ பிரச்சனை உனக்கு வந்தாலும் பயப்படாதே, கர்த்தர் உண்டு. எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் பயப்படாதே, கர்த்தர் உண்டு. உன்னை மகிழ்ச்சியாக மாற்றும் நேரம் இது, கர்த்தர் உன்னை சந்திக்க வருகிறார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலம் மரண பாரியந்தம். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய போய் ஆதாரமே. ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியுங்க. என்ன சொல்ல முடியும்னா, ஜஸ்ட் ரைட்லி லிசன். ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, என் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் பிறந்த நாளிலிருந்து எனக்கு தெளிவு தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து, எனக்கு இதுதான் அதுதான் சொல்லி தெரிகிற நாட்கள்ல இருந்து என்னோட கூட இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவோட கூட இருந்ததை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய பிரதர்ஸோட கூட இருந்ததை நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு தாயை காட்டிலும், ஒரு தகப்பனை காட்டிலும், நம்முடைய சகோதர சகோதரிகளை காட்டிலும், நம்முடைய நண்பர்களை காட்டிலும், நம்மை உற்றார் உறவினர் எல்லாரும் காட்டிலும் நம்மை அதிகமாய் விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு ஒருத்தர் தெரியலன்னு சொன்னா அது பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியலாம், உலகத்தை தெரியலாம், உலக காரியங்களை தெரியலாம், சினிமா காரியங்களை தெரியலாம், உலக ஜனங்களுடைய காரியங்களை தெரியலாம், நல்ல பிசினஸ் செய்ய தெரியலாம், உழைக்க தெரியலாம், நல்ல வேலை செய்ய தெரியலாம், நல்ல வேலையில வேலை செய்ய தெரியலாம், எல்லாம் தெரியலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை பேர் மாத்திரம் கேள்விப்பட்டு அவரை குறித்து உங்களுக்கு தெரியலனா எல்லாம் போச்சு. ஆனால் எனக்கு தெரியும் என் ஆண்டவரை சிறிய வயது முதல். ஆனால் எனக்கு தெரியும் என் ஆண்டவரை சிறிய வயது முதல்.
எவ்வளவாக என்னை நடத்தினதை நான் எப்படி மறந்திடுவேன். எந்த தேவன் என்றென்றுமல்ல, சதா காலமும் நமது தேவன். நீ சோர்ந்து போன நேரத்தில் உன்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அவர்தான். நாதி தேவன் என் ஆடைக்கலமே, அவர் நித்திய போயன் ஒரு ஆதாரமே. எல்லோரும் மறந்தாலும் எல்லோரும் விட்டு சென்றாலும் என் இயேசு என்னோடு இருப்பாரே. எல்லோரும் மறந்தாலும் எல்லோரும் விட்டு சென்றாலும் என் இயேசு என்னோடு இருக்கிறார். ஒரு போதும் கைவிடாத கரத்தினாலே என்னை அருமையாய் பற்றி கொண்டாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள, சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதிதே ஜனங்களை நம்பினேன், ஆனாலும் ஒன்றுமில்லை. ஜனங்களுடைய அன்பு வீண். மனிதர்களை நம்பினேன், ஆனால் ஒன்றுமில்லை. அவர்களின் அன்பு வீணோ. ஆனால் என் தேவனின் நேசத்தால் என்னை அவர் என்றென்றும் காத்து நடத்துகிறார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் Jesus, 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 Jesus. Come on, say Jesus. ஆண்டவரே, இயேசுவே, நீங்க தான் என் தேவன். சொல்லுங்க. Jesus, 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 I love you more than anyone. Jesus, 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 you are my only hope, my Lord. இயேசு, 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 என் ஒரே நம்பிக்கை. இயேசு, 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 எனக்கெல்லாம் அவரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எதுக்கு? இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு எல்லாமே நீங்க தான் ஐயா. நீங்க இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு என்றுமே நீங்க தானே. நீங்க இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான். Deliverance in the name of Jesus. Anointing in the name of Jesus. To the pain, the வேளையிலும் to the pain. இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துன்ப நேரத்தில் இன்பமே அவர். இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமே நீரே. இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உங்களோடு நடக்கிற தேவன். ஓ, தனிமையா இருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை துதிப்ப ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கீங்க. இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும். என்னோடே இருப்பதினால் இதற்கும் எனக்கு பயமே இல்லை. நீங்க என்னோடே இருப்பதினால் எனக்கு எதற்கும் வருத்தமே இல்லை. நீங்க தானையா என் துணையாளரே. நீர் எனக்கு இல்லை என்றால் ஒன்றும் நான் இல்லை. நீங்க தான் எனக்கு துணையாளரே. நீங்க இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. சகலமும் எனக்காக நன்மையாக மாற்றி என்னை ஆசீர்வதித்து நடத்தும் சர்வ வல்லவர். சகலத்தையும் எனக்காக நன்மையாய் மாற்றி எல்லாவற்றையும் எனக்கு செய்வீரே. நீர் போதும் எனக்கு, நீர் போதுமே. அன்பு போதும் எனக்கு, நீர் போதுமே. நீர் போதும் எனக்கு, நீர் போதுமே. அன்பு போதும் எனக்கு, அன்பு போதுமே. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கோம். ஆனா நாங்கள் நிற்கிறதோ, நாங்க இருக்கிறதோ ஆண்டுடைய சுத்த கிருபை. நீங்கள் இருக்கிறதோ நிற்பதோ ஆண்டுடைய கிருபை. சோ என்ன சொல்லலாம்? எனக்கு வந்து ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரே நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சேன், மனுஷனை நம்பினேன், ஆனா பிரயோஜனமே இல்லை. ஆனா நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நீர் எனக்கு பாராட்டின கிருபை. தாவீது அழகாய் சொல்லுகிறார், ராஜா தாவீதை அவன் என்று நான் சொன்னதில்லை. எந்த ஊழியக்காரர்களையும் வேதத்தில் இருக்கிறவர்களையும் அவன் என்று நான் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். சொல்லும்படி என் உதடுகள் துணியாது. ஏன்? ஏன்னா அவர்கள் எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள். சாதாரண நம்முடைய அப்பா அம்மாவையே அவன் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. சாதாரணமா இருக்கிற அப்பா அம்மாவை அவன் என்று சொல்லாத நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசேயை அவன் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தாவீது ராஜா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் வேதத்திலே, வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். சொல்றாரு, நீர் எனக்கு பாராட்டின கிருபை. சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் இந்த பாடல்கள்லாம் இருக்கு. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன்.
பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். என்ன சொல்லுவோம்? கர்த்தரின் கிருபைகளை. I'll sing of the mercies of the Lord forever, for He's done great and wonderful things in our life. Oh, எத்தனை நன்மைகள் செய்த நன்மைகளுக்காய். Can we sing the song in English? I'll sing of the mercies of the Lord forever. Oh, David sing a wonderful song. What a beautiful, wonderful song. Hallelujah. இந்த பாடலை எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பாடலை நான் என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு என் பேர பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்கும்படி கத்திருக்கவே செய்தார். ஹல்லேலூயா. தாவீது நாட்களில் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து Thy faithfulness, Thy faithfulness will I make known. Thy faithfulness to all generations. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. With my mouth will I make known Thy faithfulness. Jesus. Entrancaniandro. Will I make known Thy faithfulness to all generations. I will sing of the mercies of the Lord forever. I will sing of the mercies of the Lord. Amen. சொல்லுங்க. உண்மையை நம்புவேன். Why do I worship? ஏன் அதிகமா கர்த்தரை துதிக்கிறேன்? I love to worship. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். A wonderful thing in my life is to worship the Lord. ஆண்டவரை துதிக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில உகந்ததா நான் நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம். Many people tell happiness, happiness. But I feel the real happiness only when I worship my Lord. எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம்னு வாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு வாங்க. ஆனால் என் தேவனை துதிக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்கேயுமே கிடைச்சதில்லை. கிடைக்கவும் கிடைக்காது, கிடைக்கவும் கிடைக்கக்கூடாது. Amen. Hallelujah. My only strength is Jesus. எனக்கு இருக்கிற ஒரே பலன் is if I do not have Jesus, I don't have strength. ஆண்டவர் என் கூட இல்லைனா எனக்கு பலன் இல்லை. பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். மாறேன் கால்களை போல என் கால்களை தீரனா. ஆமென். மாறேன் கால்களை போல என் கால்களை தீரனாக்க. யோசுவாவை போல
என்னையும் பலப்படுத்தும். ஆஹா, யோசுவாவை போல என்னையும் பலப்படுத்தும். உலகத்துல பலனொன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஆண்டவரே, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். கர்த்தாவே, யோசுவாவை போல, நூனின் குமாரனாகிய யோசுவாவை போல என்னை பலப்படுத்த ஆண்டவரே. நூனின் குமாரனாகிய யோசுவாவை போல என்னை பலப்படுத்த ஆண்டவரே. ஓ, இந்த கடைசி நாட்களின் ஜனங்க, they are called the army of God. யாந்திரா கனியாந்திரோ கனியாந்திரோனியா. கடைசி நாட்களின் ஜனங்கள் பேர் தான் the army of God. கடைசியில் அவர்கள் எழுவார்கள். அவங்க தான் கடைசி சந்ததி. அவங்க தான் கர்த்தருடைய வல்லமை நிறைந்த சந்ததி. என் தேவ பிள்ளைகளே, புதிய வருஷம் ஆராதனையிலே 3ஆம் தேதி ஆராதனையிலே ஆண்டவர் 5-6 தேவ தூதர்களை குறித்து பேசினார். மொத்தம் 6, ஆனா 5 இந்த 2021 நீங்க பார்ப்பீங்க. அந்த 6வது ஒருத்தர் அது ஏற்கனவே 2020 வந்த தேவதூதன். அந்த தேவதூதன் தான். இது ஆண்டவருடைய தூதர்கள் அல்ல, இது சாத்தானால் அங்கீகரிக்கப்பட்ட சாத்தானுடைய தூதர்கள். 3ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ப்ராஃபஸி, தீர்க்கதரிசன வார்த்தையிலே ஆண்டவர் பேசுறாரு. 5 தேவ தூதர்கள் வருவாங்க. 1வது என்னால முடியலன்னு சொல்லி அவன் போயிடுவான். அப்பதான் 2வது வருவான். 5 தூதர்கள் வருவாங்க. இந்த 5 தூதர்கள் தான் 5 அலைகள். இந்த வருஷம் நீங்க பார்க்க போகிற, வருகிற நாட்கள்ல பார்க்க போகிற 5 அலைகள். 2வது அலையும் வந்தாயிற்று. அதான் முதல் அலை தான் ஃபர்ஸ்ட் கொரோனா. 2வது அலை தான் 2வது தேவதூதன். இப்பொழுது 3வது தேவதூதனும் இறங்கி இருக்கிறார். 5 தூதர்கள் இந்த வருஷம் வருவாங்க. இப்போ 5 தூதர்களை கணக்கு பண்ணிங்கன்னா 2வது தூதன் தான் 3வது தூதன், இந்த வருஷத்தின் தூதன். அப்போ 5 அலைகள் வரும். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பாடலையும் ஒரு வல்லமையான கரத்தை அனுப்பினார். அந்த கரம் பேர் தான் காக்கும் கரங்கள். நீங்க 3ஆம் தேதி ஆராதனையில ஜனவரி மாதம் போய் பார்த்தீங்கன்னா அங்க 5 தூதர்களை குறித்து கர்த்தர் பேசுறாரு. அந்த 5 தூதர், 6 தூதர்கள். அது 1 2020 வந்துட்டாரு கொரோனா. 2nd தேவதூதனும் ஜனங்களை அழிக்கும்படி 2வது அலை இப்பொழுது இருக்கிறது. 3வது தூதனும் இறங்கிட்டாரு. ஸோ நீங்க நல்லா போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கு. ஆனா காக்கும் கரங்கள் என்கிற வல்லமையின் கரம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நான் விசுவாசித்தான் அதெல்லாம் தாண்டிடலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி. Yes Lord, yes Lord. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
இயேசுவே நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை. ஆமென். இயேசுவை நம்புவேன் இயேசுவை. இந்த பாடல்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான நாட்களிலே. 2020 ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் இந்த பாடல் 2016 இந்த பாடலை விடாம பற்றி கொள்ளும்படி நம்ம அதை பாடிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த பாடலின் கருத்து வல்லமை நிறைந்த கருத்து. ஆண்டவர் இப்படியாக நம்ம பார்த்தார். அத்திமரம் துளிர் வேடா இப்படிதானே ஆச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கை என்னன்னு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சாங்க. வேலைக்கு போக முடியல, வேலை கிடைக்கல, எல்லாம் க்ளோஸ்ட். இந்த பாடல் வரிகள் அவ்வளோ உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு. இந்நாள் வரைக்கும் காத்திருந்தீனா வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலாலும் அத்திமரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துச்சு. துளிர் விடல, எதிர்காலம் இல்லை, ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. நான் யோசித்தேன், ஆண்டவரே ஒரு பாடலை தீர்க்கசமாய் இவ்வளவு நாள் பாடும்படி வச்சிருக்கிறீங்க. நாங்க என்னன்னு தெரியாம வருஷம் ஆண்டவர் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. இந்த பாடலை ஒரு ஸ்காலர் டியூன்ல செல்போன்ல வச்சிங்கன்னு சொல்லிட்டே இருந்தார் ஆண்டவர். அப்ப புரியல. ஆனா 2020 தான் புரிஞ்சுது. ஆண்டவர் நமக்கு சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டார்ல. அப்பதான் யோசித்த, ஆண்டவரே நாங்கள் எது நாள் விசேஷத்துக்கு நீங்க எங்களோட கூட வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிடுறீங்க. நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. நடக்கிற போகிற காரியங்கள் எல்லாம் ஒண்ணு விடாதபடி நீ சொன்னீங்க. ஆண்டவரே எவ்வளவு அருமையான ரட்சகர் நீர், எவ்வளவு அருமையான தேவன் நீர். நீர் இதை பெரிய பெரிய உயர்ந்த ஊழியக்காரர்களுக்கும் கல்விமான்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கும் வெளிப்படுத்தாம பாலகர் வாய்க்கு வெளிப்படுத்தினீங்களே ஆண்டவரே. வேதம் அப்படித்தானே சொல்லுது, இவைகளை ஞானிகளுக்கும் பெரிய ஊழியக்காரர்களுக்கும் பெரிய கல்விமானுக்கும் பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்களுக்கு வெளிப்படுத்தாம பாலகராயிருக்கிற நமக்கு வெளிப்படுத்தினீரே அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. பவுல் சொல்றார், அப்படிதான் ஆண்டு வெளிப்படுத்துவாராம். சாதாரணமான பாலகரை போல இருக்கிற நமக்கு அவத்தை வெளிப்படுத்தினார். பாருங்க, இன்னைக்கு அத்திமரம் துளிர் விடாம நிறைய பேர் வேலைக்கு போக முடியல. படிச்சுட்டாங்க, படிக்கல, சில பேர் படிக்க முடியல, காலேஜ் போக முடியல. என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங்? நாக்கு எடுக்க முடியல, எல்லாம் இருளாய் தோன்றுகிறது. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்று போயிடுச்சு. நல்லா செலவு பண்ணி படிச்சு ஒன்றும் பண்ண முடியல. நல்ல செலவு பண்ணி படிச்சு ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் இட்ஸ் கம் டு தி ஸ்டாப். இட்ஸ் பீன் ஸ்டாப்ட். பட் ஆண்டவரே நான் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு,
2014 பாடல வச்சிங்கன்னு சொன்னா போது நிறைய பேர் ஒரு சிரிச்சிருக்கலாம், என்னை கிண்டல் பண்ணியிருக்கலாம், நோவாவை போல என்ன நீங்கள் கிண்டல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் என்ன பாஸ்ட் உங்களுக்கு வேறு வேலை இல்லை நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என் தேவன் சொன்னார், நான் வச்சேன். என் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன். என் ஆண்டவர் சொன்னால் அது ஏதோ அர்த்தம் உண்டு. அதனால நான் தொடர்ந்து நான் விடாமல் கத்தரை பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. கத்தர் இந்த நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டி எல்லாமே சொல்லிட்டார். அப்படியே உங்களுக்கெல்லாம் எங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு கண்ணாடியை போல 2020 வருதுன்னா வருது தான். 2019 சொன்னார், 2020 அப்புறம் இல்லை, 2019 கடைசியில் வைரஸ்னா வைரஸே சொன்னார். வைரஸ் தான் வரும், காற்றில் வரும் அப்படின்னாரு. அதே காற்று அப்போ அன்று வெளிப்படுத்துறாங்க இல்லையா? What a powerful God. பெரிய ஆளுகளுக்கும் ஞானவான்களுக்கும் வெளிப்படுத்த, பாலகருக்கு வெளிப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். I just praise His holy name for the great and wonderful things He has done. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்காக அவரை துதிக்கிறேன். ஆத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் என்னாச்சு? நிந்தனைகள் போராட்டம். ஆமா, அது வந்துச்சா? எஸ். நிந்தனைகள் போராட்டம் வரினும் நேரியம் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வரினும் நேரியம் தேவன் தாங்கினாரே. நேசர் கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கொடியன் மேல் பறக்க நேசருக்காய் நான் ஜீவித்திடுவேன். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். டைம் ஆயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. பட் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளே நினைச்சு பார்ப்போம். இந்த நாளில் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நினைக்கிறேன். Now are you able to see me? Yes, I think you are able to see me. நீங்கள் என்னை பார்க்க உங்களால் முடியுது. ஸோ என் அருமை தேவப்பிலே நாம் ஜெபம் பண்ணோம். அப்பா பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஆராதனை நேரத்தில் சாத்தா எனக்கு பிடிக்கல. போராட்டங்கள் யாருக்கு வரும்னா உண்மையான தேவ பிள்ளைக்கு போராட்டம் வரும். தாவீது ராஜா சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வருகிற பிரச்சனைகள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். ஆண்டு நமக்கு கொடுத்திருக்க ஊழியம் விடுதலின் ஊழியம், பிசாசுகளை முறியடிக்கிற ஊழியம், சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு ஊழியம். ஆனாலும் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். இந்த நாளில் இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். நீங்க தோல் சோர்ந்து போவாதீங்க. நீங்க பெல்நடிப்படி கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க. பாருங்க எவ்வளோ வெளிப்பாடுகள் நமக்கு வந்திருக்கு. பெரிய ஊழியக்காருக்கும் அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாம நமக்கு வெளிப்படுத்த, நம்ம சபைக்கு சாதாரண சபை, ஏழை சபை, ஒரு 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 நிரந்தரமான இடம் கூட இல்லை ஆராதிக்க. ஏன் தெரியுமா? நான் யார்கிட்டையும் வாய் திறந்து கேட்கல. கேட்கறது எனக்கு பிடிக்காது.
ஆண்டுக்கு சித்தமான ஆண்டு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வாய் திறந்து கேட்டுட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி எனக்கு ஏற்றுக்கொள்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வாய் திறந்து கேட்க மாட்டேன். ஆண்டவருக்கு சித்தமான அவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டோடைய சித்தத்தின்படியே நம்ம வாழ்ந்துருவோங்க. இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்துட்டோம். ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழ்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கேட்பாங்க, வாய் திறந்து கேட்பாங்க. ஆனா நாங்க கேட்க மாட்டோம். கர்த்தருக்கு சித்தமான கொடுப்பாரு. இன்னைக்கு ரகசிய வருகிற ஆண்டு வருகிற நாட்கள்ல இருக்கிறோம். அதனால எல்லாவற்றையும் காட்டணும் ஆண்டவரை நாம் முழுமையாக பற்றிக்கொள்வோம். சோர்ந்து போகாதீங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆராதனை ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவேன். நாளைக்கு நீங்க வாங்க. அது சைமன் டாசன்ல இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ் இருக்கும். அதே பிள்ளைகளே நீங்க வாங்க. நீங்க அந்த கேளுங்க. வாங்கினா இங்கே வாங்கன்னு இல்லை, இதுல உங்க செல்போன்ல நீங்க பாருங்க. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா நான் உங்களை சென்னையில மீட் பண்றேன். ஆண்டு உங்களை பலப்படுத்துவாரு, உங்க பலவீனங்களை நீக்குவாரு. இந்த விதத்துல யாருக்காவது ஜெபம் வேணும்னா சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த கமெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண முடியும். நல்ல ஆராதனை. இந்த ஆராதனையில ஆண்டுடைய வல்லமை நம்ம பார்த்தோம். அதனால ஆண்டுடைய கரண்ட் தான் போச்சு. ஆனா ஆண்டுடைய வல்லமை இருக்கு. கரண்ட் ஒரு பொருட்டே இல்லை. இயேசு கிறிஸ்து நாட்களில் கரண்ட் இருந்துச்சா? இல்லை கிடையாதுன்னு. இயேசு கிறிஸ்து நாட்களில் கரண்ட் இல்லை. ஆனா நல்லதான ஒளி செஞ்சாரு. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால நாம் இருக்கிறோம், நாம் வாழுகிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஏதாவது ப்ரேயர் வேணும்னால் ப்ளீஸ் கமெண்ட் இமீடியட்லி. கமெண்ட் ஐ வாண்ட் ப்ரேயர். எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நிச்சயமாகவே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நீ கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சரி, யாருமே பண்ணல, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. அப்பா பிதாவே, வானங்களை பூமியை உண்டாக்கின தேவனாய் கர்த்தாவே, உங்களால கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த கரண்டைகளை தடைப்படுத்தல, இந்த கூட்டத்தை தடைப்படுத்தல, உங்களுடைய ஆசுவத்தை தடைப்படுத்த முடியல, உங்களுடைய அபிஷேகத்தை தடைப்படுத்த முடியல. அந்த அபிஷேகம் நிறைவாய் ஜனங்க பெற்றுக்கொண்டாங்க. ஜனங்க மேல அந்த அபிஷேகம் வந்தது. ஜனங்க மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஜனங்க பார்த்தாங்க. அதனால நமக்கு சோத்திரம். சாத்தானை முறியடிக்கும்படி, சாத்தானை ராஜ்யங்களை முறியடிக்கும்படி, சாத்தானை வல்லமைகளை முறியடிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கும். உங்களுடைய பலனாகிய ஆவியானவர் எங்கள் மேல இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இங்கே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்கள் மேல இப்பொழுது தேவ வல்லமை இறங்கும்படி நான் செபிக்கிறேன். தேவ அக்கினி இறங்கும்படி செபிக்கிறேன். யார் யாருக்கு சுகம் வேணுமோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கட்டும். விடுதலை வேணுமோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். எல்லா காரியங்களிலும் அவங்களோட கூட இருப்பீராங்க. உங்களுடைய பலன் அவங்க மேல இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நசீனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய கரம் அவர் மேல் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோட கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அப்படி